இங்கே இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் நமக்கு தெரியும், ஒருத்தருடைய பூத உடலை இன்றைக்கும் வச்சுருக்காங்க. ராமானுஜர்னு அவருடைய பேர். அவர் 120 வருஷம் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. உண்மையாகவே வாழ்ந்ததா கணக்கு இருக்கு. 120 வருஷம் வாழ்ந்திருக்காருனாங்க. அவரும் திருமணம் பண்ணவர் தான். அவர் பிறந்தது ஸ்ரீபெரும்புதூர். தஞ்சமாம்பாள் அப்படின்றது அவங்களுடைய மனைவி பேர். 16 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. காஞ்சிபுரத்துக்கு போய் பிழைக்க போகிறாங்க. காஞ்சிபுரத்தில் குடியிருக்கார். திருவரங்கத்தில் இருக்கிற ஆளவந்தார் என்கின்ற மிகப்பெரிய ஆச்சாரியாருக்கு ஒரு அனுஷ்டானம் சொல்லுது. என்னென்னு, காஞ்சிபுரத்தில் இருக்கிற இந்த பையனுக்கு ஒரு மிகப்பெரிய தீட்சண்யம் இருக்குது, அவனை கூப்பிட்டு தான் நம்ம அடுத்தது இந்த வைணவத்துடைய அடுத்த இலக்கை தீர்மானிக்கிற வைணவ பிரசங்கத்துடைய அந்த தலைமை பீடத்தை அலங்கரிக்க போகிற அடுத்த நபர் இந்த ராமானுஜன் தான் முடிவாயிடுச்சு. ஆளவந்தார் பார்க்குறார். இங்கேருந்து கிளம்பி ராமானுஜரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி விட்றாங்க ஆள். எல்லோரும் போய் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ராமானுஜர் வீட்டில் தகவலெல்லாம் சொல்லி ராமானுஜரை அழைச்சிட்டு வராங்க. வர்றதுக்குள்ளேயே ஆளவந்தாரை இறந்து போயிட்டார், முக்தி அடைஞ்சிட்டார். ஆளவந்தார் முக்தி அடைந்து விட்டார் என்று உள்ளே நுழைகிற ராமானுஜருக்கு தெரியுது, எதுக்காக என்னை கூப்பிட்டாரு, என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன பணி, அவருடைய உத்தரவு என்ன, எதுவுமே தெரியாதுங்க. பிரேதமாக கிடக்கிற ஆளவந்தாருடைய 3 விரல்கள் மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்கு, மற்ற விரல் மடங்கியிருக்கு. இந்த 3ம் என்ன காட்டுது அப்படின்னு கணக்கு பண்ணால், ஒன்றுக்கும் ஒவ்வொரு கட்டளை. ஒரு கட்டளை, வியாசரை பராசரப்பட்டரை நாம் போற்றி வணங்கணும். நம்பர் 1. நம்மாழ்வாரை இந்த உலகத்திற்கு அறிவிக்கிறோம். நம்பர் 2. பிரம்மசூத்திரத்திற்கு பாஷ்யம் எழுதணும், உரை எழுதணும். நம்பர் 3. இது 3. இந்த 3 அன்னைக்கு போய் இருக்கிற அந்த பையனுக்கு தெரியாதுங்க. அவ்வளோ பெரிய விஷயம் அது, சாதாரணமாக எல்லாராலையும் முடியாது. ஆனால் இந்த இளைய வயது பையனாக இருக்கிற ராமானுஜர் இந்த 3 செயல்களையும் நான் செய்வேன் என்று அந்த இடத்துல ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்த அடுத்த நிமிடம் 3 விரல்களும் சமநிலைக்கு வந்துச்சு. இது சமநிலைக்கு வந்துச்சு. ராமானுஜர் வைணவத்தினுடைய அந்த தலைமை பதவியை ஏற்றுக்கொண்டார். தலைமை பதவி ஏற்றுக்கிட்டவருக்கு அவரிடத்தில் சொல்லப்பட்ட விஷயம், இந்த உலகத்தை உய்விக்கிற ஒரு மிகப்பெரிய தார்மீக மொழி, அந்த மிகப்பெரிய மந்திரம், ஞான மந்திரம் யாருக்கிட்ட இருக்குது, திருக்கோஷ்டியூரில் இருக்கிற நம்பிக்கிட்ட இருக்குது. அதை போய் வாங்கிட்டு வா. அதை வாங்கி தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த பதவியினுடைய முழுமையை நீ அடைந்து விடலாம்னு சொல்லப்படுது அசரீரி வழியா. இவர் இருக்கிறது ஸ்ரீரங்கத்தில், அவர் இருக்கிறது திருக்கோஷ்டியூரில். ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோஷ்டியூருக்கு போகணுன்னா 120 கிலோமீட்டர் இன்றைக்கி நம்ம ரோட்டில் போகணும்னா. ஆனால் அன்னைக்கு நடந்து போகணுங்க, குறைஞ்சபட்சம் 10 நாள் ஆகும். 10 நாட்கள் நடந்து போய் திருக்கோஷ்டியூரில் போய் நம்பி வீடு எதுன்னு கேட்குறார். நம்பியினுடைய வீடு அந்த வீடு தான் அப்படின்னு ஒரு வீட்டை காட்டுறாங்க. நெடுஞ்சான் கடையாக போய் கீழே உழுந்து கும்பிட்டார். உள்ளே இருந்து கதவு திறக்காமல் ஒரு சத்தம் கேட்டுச்சு. உள்ளேருந்து நம்பி கேட்குறாரு, யார் வந்திருக்கிறது? வெளியே இருந்து ராமானுஜன் சொன்னார், அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன். நம்பி சொன்னார், நான் செத்த பின்பு வா, நான் செத்த பின்பு வா, நான் செத்த பின்பு வா. இவர் என்ன நினச்சிட்டாரு, நான் செத்த பின்பு வானா அவர் செத்த பின்னாடி வந்து நான் இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்? அவரே செத்துட்டாரு, எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்? என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்ப வந்துட்டார். 2வது முறை போகிறார். எத்தனை கிலோமீட்டரு? 120 கிலோமீட்டரு நடந்து போனார். நான் செத்த பின்பு வா, வந்துட்டார். 3வது முறை போகிறார். நான் செத்த பின்பு வா, வந்துட்டார். 5வது முறை, 7வது முறை, 10வது முறை, 12வது முறை, 15வது முறை, 17வது முறை, 18வது முறை போகிறார். நடந்து போய்கிட்டே இருக்கிறப்ப ஒரு அசரீரி சொல்லிச்சு, நான் செத்த பின்பு வா என்றால் அதற்குள்ளே சில விஷயங்கள் இருக்குது, யோசிச்சுப்பார். ராமானுஜர் போய் நின்னார். திருக்கோஷ்டியூர் நம்பி வீட்டுக்கு எதிரில் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டார். கும்பிட்டு எழுந்து நின்னார். உள்ளேருந்து அசரீரி கேட்டுச்சு, யார் வந்திருக்கிறது? அடியேன் ராமானுஜதாசன் வந்திருக்கிறேன்னு சொன்னார். கதவு திறந்துச்சு. நம்பி வெளியே வந்தார். உனக்கு உலகத்தின் உய்விக்கிற மந்திரம் சொல்ல போகிறேன். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவகாசம் குறைஞ்சபட்சம் 90 நாள் சாப்பிடாமல் தூங்காமல் தண்ணி குடிக்காமல் இருக்கணும். 90 நாள் கழித்து உன் கையில் இருக்கிற தண்டமும், கையில் இன்னொரு இந்த மோதிரம் ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு பவித்திரம், அந்த புல்லால் செய்யப்பட்டது, இந்த பவித்திரத்தையும் தண்டத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு மந்திரத்தை வாங்கிட்டு போ. அதே மாதிரி அவர் 60 நாள் 90 நாள் இருந்துட்டு
திரும்ப வந்தார். இந்த தண்டத்துக்கும் பவித்திரத்துக்கும் பதிலாக 2 மாணவர்களை கூப்பிட்டு வந்துட்டார். அவர் கூட வந்தாங்கல்ல சிஷ்யர்கள், அவங்கள கூப்பிட்டு போயிட்டார். இப்போ நம்பி சொல்கிறார், உன்னை நான் தண்டமும் பவித்திரமும் மட்டும் கொண்டு வந்தால் மந்திரம் சொல்கிறேன்ன, நீ 2 ஆளை கூட்டிகிட்டு வந்துட்ட. இந்த மந்திரம் யாராவது ஒருத்தர் சொல்லணும், ஒருத்தர் கேட்கணும். இவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லணும். இந்த நியதி, இந்த செயின் போயிட்டுருக்கு, நீ இந்த மாதிரி பண்ணிட்ட, உனக்கு மந்திரம் சொல்ல முடியாது. ராமானுஜர் சொன்னார், இந்த மாணவன் இருக்கானே இவன்தான் தண்டம், இந்த மாணவன் இருக்கானே இவன்தான் பவித்திரம், இவர்கள் இருவரும் அருவமாக்கப்பட்ட பொருள், மந்திரத்தை அருளுங்கள் ஆச்சாரியாரேன்னு கேட்டான். மந்திரம் சொல்லியாச்சு. மந்திரம் சொல்லி முடித்த உடனே நம்பி சொன்னார், உங்ககிட்ட சொல்லப்பட்டிருக்கிற இந்த மந்திரம் உன்னை தவிர வேறு யாராவது ஒருவருக்கு நீ சொல்லிவிட்டால் அடுத்த நிமிஷம் உன் தலை வெடிச்சிடும், அடுத்த நிமிஷம் உன் தலை வெடிச்சிடும். இந்த உலக சேமத்துக்கான மந்திரம் தான், ஆனால் நீ யாருக்கும் சொல்லக்கூடாது. நம்பி விழுந்து கும்பிட்டார், நம்பிக்கிட்ட விழுந்து கும்பிட்டார் ராமானுஜர். அங்கேருந்து கிளம்பி வந்தார். இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், திருக்கோஷ்டியூரில் வானலாக உயர்ந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோபுரம். அந்த கோபுரம் மற்ற கோபுரங்களை காட்டிலும் ஒரு பெரிய சிறப்புங்க. என்னென்னா, எல்லா கோபுரத்துக்கும் நின்ற நிலையில் ஏறிவிட முடியும், அந்த கோபுரத்துக்கு மட்டும் அப்படி ஏற முடியாது. இப்போவும் நீங்கள் திருக்கோஷ்டியூர் போனீங்களா அதை பார்க்கலாம். இங்கேருந்து நேராக நடந்து போனவர் திருக்கோஷ்டியூர் கோபுரத்தில் படப்படப்படன்னு ஏறிட்டார். ஏறி மேலே போய் விமானத்தில் நிற்கிறார். விமானத்தில் நின்று, பெரியோர்களே மகாஜனங்களே இங்கே வாங்கன்னு கூப்பிட்டார். அங்கங்கே வயலில் வேலை பார்த்துருந்தவன், ரோட்டில் நின்றுருந்தவன், சாலைகளில் போயிட்டு இருந்தவங்க எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. இந்த உலகத்தை உய்விக்கிற மந்திரம் என்னிடத்தில் இருக்கிறது, உங்களுக்கு பயன்படும், எல்லோரும் வாருங்கள்னு கூப்பிட்டார். இவர் கூப்பிட்ட சத்தம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்த நம்பியாண்ட நம்பிக்கும் தெரிஞ்சு போச்சு. அவர் அங்கேருந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றார். இங்கே யாருக்கும் சொல்ல வேணாம் தான், ஏன் சொல்லி விட்டேன். ஓடி வந்தார். இவர் அதுக்குள்ளே அந்த மந்திரத்தை ஊருக்கே சொல்லிட்டார். சொல்லிட்டு பார்த்தா ஆச்சரியம், தலை வெடிக்கலைங்க. அங்கேருந்து கீழே இறங்கி வந்தார். நம்பி கேட்டார், நியாயமாக பார்த்தா உன் தலை வெடிச்சிருக்கணும், தலை வெடிக்கலை, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தத்துவம் இருக்குது, என்னான்னு கேட்டார். ராமானுஜர் சொன்னார், இங்கே இருக்கிற சௌமிய நாராயண பெருமாள் சுவாமி இருக்கார் இல்லைங்க, அவர்கிட்ட நான் ஒரு விண்ணப்பம் கேட்டேன். என்ன விண்ணப்பம்னா, இறைவன் எனக்கு ஒரு மந்திரத்தை கொடுக்கிறார், இந்த மந்திரத்தின் வாயிலாக உலகம் உய்விக்கிற மொழி என்ன, வாயில் என்ன, அருள் என்ன, பாதை என்ன, பயணம் என்பதை நான் எடுத்து சொல்லணும். இதை யாரோ ஒருவருக்கு எத்தனையோ நாட்கள் கழித்து நான் சொல்லப் போகிறேன், அதனால் யாருக்கு என்ன பலன்? கிடைச்சிருக்கிற இந்த பிறவியில் என்னால் இந்த மந்திரம் ஒரு 100 பேருக்கு சென்று, அந்த 100 பேரால் 1000 பேருக்கு சென்று, அந்த 1000 பேரால் 1,00,000 பேருக்கு சென்று எல்லோருக்கும் இறைவனுடைய முக்தி கிடைக்குமே, ஆனால் என் ஒருவனுடைய தலை வெடித்தால் மட்டும் என்ன, அதனால் சொல்லிவிட்டேன்னு சொன்னார். அந்த நம்பிக்கை தாங்க எல்லா மக்களிடத்திலும் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. நிறைய செய்தி இருக்குது, ஆனால் நேரம் இல்லாதனால ஒரே ஒரு செய்தியோடு முடிச்சுக்கிறேன். ஒரு ஆசாரி இருந்தான், மன்னனுக்காக ஒரு நாற்காலி செஞ்சு கொடுத்தான். அழகான நாற்காலி, சிம்மாசனம் மாதிரி. மன்னன் வந்து உட்கார்ந்தான். அந்த நாற்காலிக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு துரும்பு, ஒரு பிசுறு, ஒரு இரும்பு மன்னனை கிழிச்சு விட்டுருச்சு. கடுமையான கோபம் அடைஞ்சான் மன்னன். அவனை இழுத்துடுவாங்க, கூட்டு வந்து நிறுத்தினாங்க. நிறுத்தின உடனே அப்போல்லாம் மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும், எதுக்கும் வச்சு வேண்டி பார்க்க மாட்டாங்க. பார்த்தோன்னே இவனை கொண்டு போய் கொன்றுங்க, அதுதான் தண்டனை இல்லையா? இவனை கொண்டு போய் தூக்கில் போடுங்க சொல்லியாச்சு. இவன் ஓன்னு கத்தலை, கதறல, கண்ணீர் விடலை, ஒன்றுமே செய்யலைங்க. மன்னனை பார்த்தான். மன்னா, நான் செய்த நாற்காலியில் இருந்த ஒரு சிறு துரும்பு உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்திருச்சு, அது தவறு தான், மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டேன், இந்த அசௌகரியத்திற்கு நீங்கள் பொறுத்துக்கணும். கண்டிப்பாக கட்டாயமாக நான் தண்டனைக்குரியவன் தான், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும், ராஜா நீங்கள் எனக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும், என்னை தூக்கில் போடுங்க, சரியாக எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க, ஒரு வருடம் கொடுங்க. நான் ஒரு பறக்கும் குதிரையை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஒரு பறக்கிற குதிரையை பறக்க வைக்கிறது முயற்சி பண்ணிருக்கேன்.
நான் கிட்டத்தட்ட அந்த குதிரையை பறக்க வைப்பதற்கான எல்லா முயற்சியிலும் ஈடுபட்டுட்டு அது நடந்துட்டு இருக்குது. இந்த பறக்கும் குதிரையை செய்து விட்டால் மகாராஜாவுக்கு பரிசளித்து விட்டு நானே செத்து போகிறேன். மன்னன் சொன்னான், இந்த காலத்தில் குதிரையை பறக்க வைக்கிறது நடக்குமா? இந்த காலத்தில் குதிரையை பறக்க வைக்க நடக்குமா? இதுக்கு வாய்ப்பு இருக்கா? யாரை முட்டாளாக்க பார்க்குற? அவன் சொன்னான், மகாராஜா, நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீங்கள் மட்டும் இப்போ 300 நாள் 365 நாள் ஒரே ஒரு வருஷம் எனக்கு வாய்ப்பை மட்டும் கொடுத்து பாருங்கள். இந்த உலகத்திலேயே பறக்கும் குதிரை வைத்திருக்கிற ஒரே மகாராஜா நீங்கள் தான்ற பெருமையை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆசையை தூண்டுறான். மன்னர் பார்த்தார், இதனால் ஒன்றும் கெட்டு போயிட போகிறதில்ல. ஒரு வருஷம் இவனுக்கு சாப்பாடு போட போகிறான். ஒரு வருஷம் கழித்து இதே நாள் உனக்கு திரும்பவும் கூப்பிடுவேன், குதிரை மட்டும் பறக்கலை, அவ்வளோதான், நீ போ அப்படின்னு அனுப்புனார். மகாராஜா இன்னொரு விண்ணப்பம், என்ன சொல்லு, எனக்கு கொஞ்சம் உபகரணங்கள்லாம் வேணும். என்ன வேணும்? நல்ல திடகாத்திரமான குதிரைகள் ஒரு 10, கோழி இறகுகளாலும் மயில் இறகுகளாலும் இறக்கைகள் அது ஒரு கொஞ்சம் நிறைய, மர இலைகள் தடைக்கப்பட்ட அந்த சீம்புகள் சிராய்ப்புகள் அது மாதிரிலாம் கொஞ்சம் லேசாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வேணும். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை எனக்கு கொடுங்க. மகாராஜா நினச்சான், இவன் ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறான், இவனை எது ரொம்ப கிரிமினல் வேலை செய்கிறான், இவனை ஏதாவது பண்ணணும்னா நம்ம மந்திரியை போட்டு அனுப்பலாம், அவன் தான் இவனை போய் அவனை கவுண்டர் பண்ணுவான்னு மந்திரி கூட அனுப்பினார். இவன் என்ன கேட்குறான் பண்ணி கொடுத்துருவான். அங்கே போய் உட்காந்தாச்சு, அவன் கேட்ட பொருளெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ மந்திரியும் ஆசாரியும் பேசிக்கிறாங்க. மந்திரிகள் பெரும்பாலும் மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். மந்திரி கேட்டார் ஆசாரிகிட்ட, வழக்கமாக மன்னர்களை நாங்கள் தான் ஏமாற்றுவோம், வழக்கமாக மன்னர்களை நாங்கள் தான் ஏமாற்றுவோம், நாங்கள் சொன்னால் தான் அவன் நம்புவான். ஆனால் ஒரு ஆசாரி நீ அவ்வளோ பெரிய ஆளை ஏமாற்றிட்டிய, குதிரை பறக்காதுன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மன்னனுக்கும் தெரியும், வாய்ப்பே இல்லாத விஷயத்தை பேசி சரி பண்ணிட்டியா அந்த ஆளை, எப்படி இப்படி பண்ணுன அப்படின்னு கேட்டான். இவன் சொன்னான், நீங்கள் சொல்கிறது உண்மை, குதிரை பறக்காது, ஆனாலும் செஞ்சிட்டேன், ஒரு 365 நாள் தள்ளி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அது வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கிறேன். டே பெரிய ஆள்டா நீ இப்படின்னு நினச்சான் மந்திரி. 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. சரி, இந்த 365 நாளில் மட்டும் நீ இருந்து என்ன சாதிச்சிட போகிற? இருக்கிறது 365 நாள், இந்த ஒரு வருஷம் முடிஞ்சோன்னா 366வது நாள் நீ செத்து தானே போகணும், அதுக்குள்ளே என்ன சாதிச்சிருவ? எதுக்காக இந்த நாடகம், எதுக்கு இவ்வளோ பண்ணுனன்னு கேட்டான். அந்த ஆசாரி சொன்னான், இந்த 365 நாள் இருக்குது பார்த்தீங்களா, என் கணக்கு, இந்த 365 நாளில் மன்னனே செத்தாலும் செத்துருவான், மன்னன் செத்தாலும் செத்துருவான். ஒருவேளை நீங்கள் கூட மன்னனாக மாறினாலும் மாறலாம், மந்திரியை நீங்களே மன்னனாக மாறினாலும் மாறலாம், நானே மன்னனாக ஆனாலும் ஆகலாம், குதிரையை கூட பறக்கலாம். யார் கண்டா? எது நடக்கணுமோ அது நடக்கும், நடக்கலைனாலும் நடக்கணும். இருக்கிற காலத்தை தள்ளி போட்டு எது நடக்க வாய்ப்பு இருக்குதோ அதை நோக்கி பயணிக்கிறேன்னா, இந்த பயணம் நம்பிக்கையினுடைய நாட்டு. என்ன நம்பிக்கைங்க? சராசரி கவியரசராக இருந்த, சராசரி கவிஞனாக இருந்த கண்ணதாசன் அவர் ஒரு சாதாரண கவிஞர். இந்த மண்ணில் ஒரு அரசாங்கத்தை நிர்மாணிக்கிற கட்டமைக்கிற ஒரு அரசுக்கு, ஒரு மன்னனுக்கு இருக்கிற சட்டமும் தைரியமும் திமிரும் எனக்கு உண்டுடான்னு நிரூபித்து இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்தினார். கவிஞன் ஞான் ஒரு காலக்கணிதம், கவிஞன் ஞான் ஒரு காலக்கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்போர், புவியில் நானும் ஒரு புகழுடை தெய்வம், பொன்னினும் விளைமிகு பொருளின் செல்வம், இவை சரியென்றால் இயம்புவது என் தொழில், இவை தவறானால் எதிர்ப்பது என் வேலை, ஆக்கள் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் நானுமே அறிந்தவை அறிக. யாரு? கடவுளுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆக்கள் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் நானுமே அறிந்தவை அறிக, செல்வர்கள் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன், பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன், உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன்,
உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் பிறர் எமர் இல்லம் தட்டுவேன், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்ந்து வாய்ப்புறம் தேனை ஊர்ப்புறம் தருவேன், பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன், புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. நான் செத்தப்புறம் சொல்லுங்கடா, அது வரைக்கும் சொல்லாதீங்க. வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க நான் வனவளங்கள்ல. மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. தலைவர்கள் மாறுவர், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, நானே தொடக்கும் நானே முடிவு, நான் உரைப்பதே நாட்டின் சட்டம் என்று எழுதினார். ஒரு கவிஞருக்கு நாட்டினுடைய மன்னன் அளவுக்கு தைரியம் இருக்கிற போது இன்றைக்கு வாழுகிற மனிதர்களிடத்திலே எத்தனை பெரிய நம்பிக்கை எல்லா தலங்களிலும் இருக்கணுங்க. இறைவனை நோக்கிய நம்முடைய பயணத்தில் நம்பிக்கை அரைகுறையாக இருந்தால் முக்தி கிடைக்காது. வாழ்க்கையை நோக்கிய நம்முடைய பயணத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும், மனைவிக்கும் கணவனுக்கும், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும், எல்லா தலங்களிலும் நெருடி போயிருக்கிற இந்த வாழ்க்கையின் பின்புலன் சற்று வேதனையை குடித்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லா தலங்களிலும் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிற காலகட்டம் இது. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். ஒரு அப்பாவை ஒரு பையன் கூட்டிகிட்டு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வைக்கிறான். சாப்பிட உட்காந்துருக்கார் அப்பா. முன்னாடி தட்டில் பொருளெல்லாம், சாப்பிட்ற பொருளெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அப்பாவுக்கு கை நடுங்குது, வாய் கோணி இருக்குது, ஏன்னா பக்கவாதம். பக்கத்தில் உட்கார்ந்த மகன் அந்த தட்டில் இருக்கிற உணவுகளை ஒன்றொன்னா எடுத்து கரண்டி மூலமாக அப்பாவோட வாயில் திணிக்கிறான், ஊட்டி விடுறான். வேற ஒன்றும் இல்லை. அந்த பையனுக்கு இருக்கும் 40 வயசு, அப்பாவுக்கு இருக்கும் 70 வயசு. எடுத்து கொண்டு போய் ஸ்பூனில் ஊட்டி விட்றாங்க. அந்த சாப்பாடு அந்த வாய்க்கு உதவாமல், அது ஃபிக்ஸ் ஆகாமல் அப்படியே சாதம் கொட்டுது, பக்கத்தில் சொல்லு வடியுது, எல்லா பக்கமும் சிந்திருச்சு. பக்கத்து டேபிளில் உட்காந்துருந்தவங்க தட்டை எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி அடுத்த பக்கம் போய் உட்காந்துட்டாங்க. எல்லாரும் இவனையே பார்க்குறாங்க. ஆனால் அவன் யார் பார்க்குறத பற்றியும் கவலைப்படலைங்க. யார் பார்க்குறத பற்றியும் அவன் கவலைப்படலை. அவன் கண்ணிலே, கருத்திலே, நெஞ்சத்திலே, எண்ணத்திலே இருக்கிற ஒரே செய்தி, ஒரே கருத்து, என் அப்பாவுக்கு நான் ஊட்டி விட்றேன்டா, அவ்வளோதான். என் அப்பாவுக்கு நான் ஊட்டி விடுறேன். ஏன்னா என்னை இத்தனை வருஷம் ஊட்டி வளர்த்த அப்பா, நீ இன்றைக்கி பார்க்குறன்றதுக்காக நான் ஊட்டி விட முட்டுற முடியுமா? ஊட்டி விட்டான். எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. எழுந்தான். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா அப்பாவை திரும்ப கூப்பிட்டு போனான். பக்கத்தில் இருக்கிற ஓய்வறையில் நிற்க வச்சு அவருடைய சட்டை மேலே உதிர்ந்திருக்கிற அந்த பருக்கைகள், குழம்பு அதெல்லாத்தையும் தொடச்சி விட்டான். அவர் வாயை தொடச்சி விட்டான், தலையை கோதி விட்டான். திரும்ப சட்டையெல்லாம் சரி பண்ணி அழைச்சிட்டு வந்தான். சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்துட்டு நகர்ந்து போனவனை ஒருவர் பார்த்து கேட்டார், ஏன் நிற்கிறீங்க? அவன் கேட்டான், இல்லை சார், ஏதோ விட்டுட்டு போகிறனோ. அந்த பெரியவர் சொன்னார், தம்பி, நீ பொருளாக எதையும் விட்டு போகவில்லை. வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களிடத்திலே வயதானவர்களுக்கு நம்பிக்கையும், பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இதுதான் வாழ்க்கை என்ற பாடத்தையும் விட்டு விட்டு போகிறாய். இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோரை பார்ப்பதிலே ஏகப்பட்ட குளறுபடி இருக்குங்க. எத்தனை வீடுகள், எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள், எத்தனை பெரிய மாட மாளிகை கூட கோபுரத்தில் வாழ்ந்தவர்கள், எவ்வளவு பெரிய செல்வாக்கான மனிதர்கள் எல்லாம் தன் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு நிர்கதியாக நடுரோட்டில் நிற்கிற கோர சம்பவங்களை எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இந்த சம்பவங்களுக்கு பின்னணியெல்லாம் இருக்கிற ஒரே பெரிய விஷயம் என்னென்னா, இறை மீது வைத்திருக்கிற நம்பிக்கையினுடைய கணம் குறைஞ்சு கொண்டே வர்றதுதாங்க காரணம். அதை எல்லளவும் குறையாமல் எடுத்துக்கொண்டே போக வேண்டுமென்றால் நம்மிடத்திலே கடவுளை நோக்கிய பயணமும், பக்தியை நோக்கிய நம்பிக்கையும், இறையருள் மீது காட்டுகின்ற பேராண்மையும், இதையெல்லாம் சேர்த்து கலவையாக கொண்டு வந்து இல்லறத்திலே சேர்த்தோமையானால் உடலோடு காற்று சேர்ந்தால் நடக்கலாம், உயிரோடு காற்று சேர்ந்தால் இயங்கலாம்.
ஆத்ம ஞானத்தோடு காற்று சேர்ந்தால் உலகத்திலே உய்வித்து வாழலாம். இப்பிறவி தப்பாமல் அடுத்த பிறவி ஒன்று வராமல் இறைவனுடைய திருவருளுக்கு பாத்திரமாகலாம் என்று சொல்லி, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, நாளை பொழுதை இறைவனுக்களித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா என்ற கண்ணதாசன் வைர வரிகளை இந்த நேரத்தில் சொல்லி, இந்த அற்புதமான சந்தர்ப்பத்திலே உங்களை எல்லாம் சந்திக்கிற இந்த நல்ல வாய்ப்பினை மீண்டும் கொடுத்த மார்கழி பெருவிழாவுடைய தலைவர் ஐயா திரு ராஜகோபால் மற்றும் நிர்வாகிகள், இருந்து அமர்ந்து கேட்டு ரசித்த தமிழ் சொந்தங்கள், உங்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் உங்கள் பாதங்களுக்கு வணக்கம் சொல்லி, பெற்ற தாயை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், உன்னை என்று மறவேன் என் உயர்தனை தமிழை என்று அன்னை தமிழை வணங்கி விருப்பமே இல்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.